நீண்ட நாளா மலச்சிக்கல் தொந்தரவுனால அவதிப்படுறீங்களா? இந்த மலச்சிக்கல் தான் உடல்ல பல நோய்கள் ஏற்பட காரணமா இருக்குங்க. இதற்கான எளிய உணவு முறைகள் டெய்லி அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அதை சரி செஞ்சுட்டு இரவு நேரத்துல இந்த ஒரு சூர்ணம் நீங்களே வீட்டுல ஈஸியா ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு சூர்ணம் சாப்பிட்டுட்டு வாங்க. நீண்ட நாளா இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிக்கலாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் இருக்குங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போகிறேன். இதில் நிறைய டைப் நம்ம சொல்லலாம். 2 நாளைக்கு ஒரு முறை போகிறேன், 3 நாளைக்கு ஒரு முறை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதில் என்னென்னா, இந்த டைமுக்கு தான் எனக்கு மோஷன் போகணும் இல்லைங்க. ஒரு நாள் நான் காலையில் போகிறேன், இன்னொரு நாள் நைட் வருது, அடுத்து 1 டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறேன். இந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறீங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, காலையில் நான் மோஷன் போகிறேன், ரொம்ப நேரம் நான் டாய்லெட்டில் உட்காந்துருக்குங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக பவல் வந்து எம்டியான மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, திரும்பவும் ஏதோ ஒரு ஸ்டொமக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க, திரும்ப நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது இன்னொரு டைம் நான் மோஷன் போயிட்டு வரேன், இந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ட்ரை ஸ்டூல்ஸ், மலம் ரொம்ப வறண்டு போகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு ஆனல் ஃபிஷர் வருது அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், இதனாலேயும் ப்ளீடிங். ஸோ அந்த ப்ளீடிங் அப்படின்னு வரும்பொழுது தான் உடலில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் மலம் கழிப்பதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? கான்ஸ்டிபேஷன்ற ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம். ஏன்னா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா வாதம் உடலில் அதிகமாகும். மூட்டு வலி இருக்குது, உடம்பு வலி இருக்குன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணுறேன், சரிங்க, இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்றேன். அப்போது கான்ஸ்டிபேஷன் இங்கே கிளியர் பண்ணலன்னா வாதம் உங்கள் உடல்லேருந்து குறையவே குறையாது. மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கின்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, அரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. டேண்ட்ரஃப்லேருந்து நமக்கு எக்ஸிமா, சொரியாசிஸ் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு தான். அதுக்கப்புறம் அல்சர் அதிகமாக இருக்குங்க, வயிறு எரிச்சல் இருக்குது, பேசும்போது பேட் பிரீத் வருது, இதுக்கும் காரணம் மலச்சிக்கலாக இருக்கலாம். திடீர்னு தலைவலி வருது, மைக்ரைன் பிரச்சனை வருது, எப்பொழுதுமே உடல் சோர்வு, உடல் உஷ்ணமாகவே இருக்குது. அப்போது இதுக்கு எல்லாமே காரணம் மலச்சிக்கல். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவின் கழிவுகள் தினம்தோறும் ஒரு நாளைக்கு 2 முறை காலை மற்றும் மாலை நேரத்தில் மோஷன் போகிறது ரொம்ப முக்கியம். இப்படி மலச்சிக்கல் தொந்தரவுக்கு காரணம் என்ன? நிறைய பேருக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. ஸோ பாடியில் போதுமான அளவுக்கு ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களில் மலச்சிக்கல் நிறைய பேருக்கு வரும். ஸோ தண்ணி குடிக்கிறதே நிறைய பேர் மறந்துடுறீங்க, யூரின் போகிறதும் மறந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அடுத்து 2வது முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஸோ ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் உணவு எடுக்கிறது. ஸோ அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் உணவுகளை அப்படியே மாவுச்சத்து இருக்கிற உணவாக சாப்பிட்றது, நல்ல டீப் ஃப்ரை பண்ண உணவாக எடுத்துக்கிறது, ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ், அதுவும் மைதா. ஸோ மைதா சார்ந்த உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உணவு முறையில் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்போ ஃபைபர் இருக்கிற மாதிரியான உணவுகள்னால் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதை முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமான இனிப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போதும் மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு வருங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? இரவு நேரத்தில் தூங்காமல் இருப்பது. ஸோ சரியாக நீங்கள் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? பாடியில் அதிகமான உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உஷ்ணம் அதிகரிக்க, உடல் சூடு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு மலம் வறண்டு போகும். தூக்கம் இன்மையால் என்ன ஆகும்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஸோ குடலோட இயக்கங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது குறைய ஆரம்பித்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மாற ஆரம்பித்து அதனாலேயே மலம் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவுமே ஒரு விஷயமாக இருக்கலாம்.
அடுத்த முக்கியமான ஒரு காரணம், 5வது முக்கியமான காரணம் என்னன்னா, சில வகையான மருந்துகள். தொடர்ந்து நீங்க மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. பிபிக்கு ஒரு டேப்லெட், கொலஸ்ட்ராலுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன். இந்த பெயினுக்கு, உடல்ல ஏற்படக்கூடிய இந்த அதிகமான வலி, ஸோ அந்த வலியை போக்குவதற்கான மருந்துகளும் நான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. அந்த வலி போக்குவதற்கான மருந்துகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கனாலும் அதுவும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படலாம். அப்போ காலையிலேருந்து இரவு நீங்கள் தூங்க போகும் வரைக்கும் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவே இருக்காது. அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், காலையில் ஏர்லியராக எழுந்திக்கோங்க. ஒரு 5:30 6 o'clock இந்த டைமில் தான் நீங்கள் கண் விழித்து ஆக வேண்டும். ஸோ இதில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர், மைல்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஃபியோ டீயோ நல்லா சுகர் போட்டு ஸ்ட்ராங்காக அதை தேடாமல் ஈஸியான ஒரு ஃபுட்டு. காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிங்க. ஸோ அதுவே வந்து ஈஸியாக உங்களுக்கு மலச்சிக்கலை கட்டுக்குள் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வேணும்னா அதில் கொஞ்சமாக ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறோ இல்லை தேனோ கலந்து குடிக்கலாம். வெது வெதுப்பாக குடிக்கலாம். இல்லைன்னா ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஹெர்பல்ஸ் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஹெர்பல்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் கொய்யா இலை, ஸோ கொய்யா இலை தேநீர் எடுக்கலாம். இல்லை செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எடுக்கலாம். இல்லை நம்மளுடைய ப்ளூ டீ அப்படின்னு சொல்கிறோம், சங்கு புஷ்பம். இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். ரொம்ப நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல், பாடியில் வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் மலச்சிக்கல் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் காலையில் ஒரு 20-30 நிமிடங்களாவது ஏதாவது ஒர்க் அவுட்ஸ், ஸோ நடைப்பயிற்சி செய்கிறீங்களா, ஸோ உடலை வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது குடல் இயக்கம் நமக்கு சீராக்கப்படுது. அப்போது ஈஸியாக உங்களுக்கு என்னாகும், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவே இருக்காதுங்க. ஈஸியாக உங்களுக்கு மோஷன் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நட்ஸ் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். இதனோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மலச்சிக்கல் இருக்கிறவங்க காலையில் நல்ல எண்ணெய் சேர்ந்த உணவுகளோ இல்லை டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸோ இப்படி சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. அப்படி எடுக்காமல் ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி எடுக்கணும். ஸோ நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்கனாலும் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபுட்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய மலச்சிக்கல் தொந்தரவு நிரந்தரமாக குணமாக்கப்படும். அதே மாதிரி தான் மதிய உணவுகளில் நல்ல ஒரு 2 வகையான காய்கறிகள், நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க. மறக்காமல் இதில் கீரை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. கீரைகள் தினம்தோறும் எடுக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஈஸியாக உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இதில் நிறைய பேர் நிறைய மருந்துகளை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடியவங்க இந்தந்த மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்க. ஏற்கனவே நான் திரிஃபலா சூரணம் நைட்டு எடுக்கிறேங்க, அப்பயும் எனக்கு வந்து எதுவும் ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்வீங்க. இதில் முக்கியமாக பேதி மருந்து நான் எடுத்தேங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. பேதி மருந்து எடுத்தாலும் திரும்ப இதே மாதிரி லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் மலச்சிக்கல் வரதான் செய்யும். ஒரு 3 நாள் ஈஸியாக வந்து மலம் வெளியேறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திரும்பவும் மலச்சிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு உணவு முறையில் இந்த மாற்றங்களை கொண்டு வாங்க. இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடியது சிம்பிளாக இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் கடுக்காய் பொடி, நிலாவாரை பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது 50 கிராம், இது 50 கிராம் எடுத்திங்கன்னா இதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கணும். அதே மாதிரி 20 கிராம் அளவுக்கு இதனோட சீரகம், 20 கிராம் அளவுக்கு சோம்பு இதனோட சேர்த்துக்கணும், 20 கிராம் அளவுக்கு சதக்குப்பை சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே பொடியாக சேர்த்து வெந்நீரில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதுவும் நைட் நீங்கள் சீக்கிரம் தூங்கணும், லேட் நைட்டில் நம்ம தூங்கினாலும் உடலில் உஷ்ணம் அதிகமாகி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். இந்த சூரணத்தை இரவு நேரத்தில் ஒரு 5-6 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. தினம்தோறும் இதை எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன், சீக்கிரமாக உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது,
இல்லை பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா தொந்தரவு இருக்குது, இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.